ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு ஒன்றுடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவிடத்திலே பல்வேறு நண்பரிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்திலே இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்துவிருக்கிறது. ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தலைவருடைய அம்மா புரட்சித்தலைவருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது. ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு நலங்காக்க, நாட்டு மக்கள் நலங்காக்க, தொண்டர் நலங்காக்க, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி மலர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். இல்ல, ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் அதே கட்சியை சார்ந்த தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அது உட்கட்சி விவகாரமா தான் பாக்குறேன். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் 2026 திருப்பி நாங்க அதே கூட்டணியை வைத்திருக்கிறோம். அதனால எல்லோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணி இப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவிற்கு எங்க கூட்டணி இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து, அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார். இல்ல, இன்னும் மாநில தலைவர் நயினார் அழகா சொல்லியிருக்காரு, இன்னும் 9 மாசம் இருக்கு, இதுல என்ன மாற்றங்கள் வரலாம். ஆனால் நாங்க பலமாக இருக்கிறோம். எல்லாத்தோட எங்களோட ஒற்றை நோக்கம் திமுக அகற்றப்பட வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்த ஜிஎஸ்டியை மக்களிடம் எடுத்து சொல்ல போகிறோம். அரசியல்ல எதுவுமே நிரந்தரமா இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்குது. கடைசி 1 மாதத்தில் கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால் மாற்றங்கள் வரும், ஆட்சி மாற்றங்கள் வரும், காட்சி மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் அந்த வெளியே போனவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசலை அப்படின்னா அதற்கான முயற்சியை நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்றா சேருங்கிற சொல்கிறது நல்ல விஷயம் தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்காக அழைத்து பேசுறாலே கூட்டணி வந்துடும் சொல்லுங்க, கூட்டணி வந்துருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது குறித்து மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள். அவங்க தான் பேசணும்.
தேவைப்பட்டால் நம்ம பேசலாம். உங்களுடைய கூட்டணி வெற்றி பெறணும்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க பேசுறது இல்லையா? கேட்போம். குருமூர்த்தி கூட அதான் சொல்லியிருக்காரு. குருமூர்த்தி கூட இப்ப எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் ஒரு பலமா இருக்கும், திமுகவை எதிர்கொள்ள முடியும். இப்படி பிரிஞ்சு இருந்தா திமுகவுக்கு மீண்டும் சாதகமாயிரும் சொல்லி குருமூர்த்தி இன்னைக்கு காலைல சொல்லியிருக்காரு. நான் அதான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். யாரெல்லாம் நினைணும்? எல்லாருமே இணையும் எக்ஸப்ட் திமுக. தொடர்ந்து என்டிஏ கூட்டணி முக்கிய தலைவர்கள் வெளியே வராங்க. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என முக்கிய தலைவர் சொல்றாங்க. அதுக்கு பல்வேறு தலைவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பரபரப்பான அரசியல் கட்டம் எப்படி இருக்காங்க? இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிதும் மதிக்கிறது. பிரிந்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கட்சி ஒன்றாக இணைந்தால்தான் புரட்சித் தலைவர் ஆட்சியை, புரட்சித் தலைவி ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள், வெளிப்படையாக பேசுகிறார்கள். நம்ம தனியாக ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒன்றிணைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அத்தனை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி 2 பேருடைய நல்ல மதிப்பை பெற்றவர். 77லிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை தவிர. இப்படி இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதாவது ஒன்றிணைப்பு குழுவில்னு எனக்கே இன்னைக்கு தான் அவர் பேட்டி கொடுக்கறது தெரியுது. எங்கள்கிட்ட எல்லாம் தொடர்புல இல்லை. அவர் இப்போ இருக்கிறது எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக. அவருக்கு அங்கே ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இன்றைக்கு பண்ணாரி எம்எல்ஏ கூட வந்திருக்கிறாங்க. முன்னாள் நாடாளுமன்ற சத்யபாமா பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் போக போக அவருடைய எண்ணம் எல்லா தொண்டர்களும் விரும்புகிறாங்க. நிச்சயமாக எல்லோரும் இதை வரவேற்பார். அது அவரை தான் கேட்கணும். 10 நாள் கெடு கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் இணைப்பதற்கான வேண்டிய முயற்சியை மேற்கொள்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு. முடிந்தவுடன் என் கருத்தை சொல்றேன். ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்லிருக்காங்க? இப்ப அவர் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல கட்சிகள் சார்பும் சொல்றாங்க சரிதான், அதிமுக ஒன்றிணைன்னு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், பொதுமக்கள் எல்லாரும், கட்சி சார்பு இல்லாதவர்கள் எல்லாருமே ஒன்று இணையணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அதிமுக மீது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ பாசம் வைத்திருக்கிறார்கள். அதை இணைப்பதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது கோபமாகவும் இருக்கிறார்கள்.